ரொம்ப சிம்பிளான ஒரு வெஜிடபிள் பிரியாணி. எண்ணெய் மட்டும் இப்போ ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போவே காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு கார் பத்திரம்னா கொஞ்சம் பொடி பத்திரம்னா போட்டுக்கலாம். நான் போடல, ஒரு ஸ்பூன் தான், அதான். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா ஒரு செகண்ட் வதக்கினா போதும். அந்த கலர் அப்படியே இருக்கணும், அந்த க்ரீன் மாறாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு, சோயாபீன்ஸ், அப்புறம் என்னென்ன காலிஃப்ளவர் கூட போட்டுக்கலாம், பட்டாணி இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் இருக்கிறது மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் உப்பெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அரிசி நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துட்டு 2 சரிசமாக வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நான் நெய் சேர்க்குறேன். நெய் 15 நிமிஷம் நல்லா தம்மில் இருந்து அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். நல்லா உதிரியாக அடிப்பிடிக்காமல் ஒட்டாமல் வந்தது. அதுக்கு சைட் டிஷ் முட்டையும் பச்சடி தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை ரெசிபி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். அதுதான் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம். பிடிச்சிருந்தா லைக். பாய்.